லாஸ்ட்டு 2 days முன்னால் வந்து நம்ம ஆனரபிள் சிஎம் சார் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் இம்பேக்ட் ஆகிற டிஸ்ட்ரிக்ஸில் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்பில் நம்ம வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 160 லொக்கேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸாக கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. அது இப்போ ரிவைஸ் ஆகி ஒரு 160 லொக்கேஷன்ஸ் அப்ராக்சிமேட்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர், தட் இஸ் கண்ட்ரோல் ரூம், 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கலெக்டரேட் முன்னால். அது 24/7 இப்போ ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் நம்ம ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து நம்ம இபி, ஹெல்த்து, போலீஸ், ஃபயர் எல்லாருமே வந்து அங்கே 24/7 இருப்பாங்க. ஸோ தட் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் உடனே நம்ம மொபிலைஸ் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் எல்லா தாலுக் ஆஃபீஸஸ் ப்ளஸ் எல்லா லோக்கல் பாடி, தட் இஸ் அது என்னென்னா நம்ம பிடிஓ ஆஃபீஸு, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸஸில் கூட 24/7 நம்ம இப்போ கண்ட்ரோல் ரூம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோன் நம்பர்ஸ் அது எல்லாம் ஆல்ரெடி நம்ம நியூஸுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு தெரிகிறதுக்கு. இது இல்லாமல் ஒரு 20,000 சாண்ட் பேக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே இருக்கிற எல்லா கல்வர்ட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் வந்து நம்ம டீசில்ட்டிங் பண்ணி அதுவும் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு 20 ஜேசிபி டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியாவில் உடனே அனுப்புறதுக்கு. ரெகுலர் போலீஸ், ஃபயர் அவங்க டீம்ஸு, ட்ரீ கட்டர்ஸ் அண்ட் மிச்ச மிஷினரியோட ரெடி இருக்காங்க. ஸோ எந்த பேனிக் இல்லாமல் எந்த இஷ்யூ இருந்தாலும் மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சி கண்ட்ரோல் சென்டர், தட் இஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னால் உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்.